தரமான பிஓபிஎஃப் சிஸ்டனை கேட்டு வாங்குங்க. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தரமான பிஓபிஎஃப் ஜெஸ்டா. தேநீரின் உன்னத கிளை. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட மாணவியொருவர் இன்று அதிகாலை உயிரிழந்தார். உள்ளக இரத்த கசிவினால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட குறித்த மாணவி டெங்கு காய்ச்சலினாலும் பீடிக்கப்பட்டிருந்ததாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் டாக்டர் சிரில் டி சில்வா தெரிவித்தார். சட்டப்பீட மாணவியான எஸ்ட்ரி நிசன்சலா என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். கடந்த 30ஆம் திகதி குறித்த மாணவி கீழே விழுந்ததன் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவர் அனுமதிக்கப்படும் போது அவருக்கு காய்ச்சல் இருந்தது. அவரது தலைக்குள் உள்ளக இரத்த கசிவு இருந்தமை தெரிய வந்தது. பின்னர் அவருக்கு சிகிச்சை அளிப்பதற்காக அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தோம். பின்னர் காய்ச்சலுக்கான சோதனையை மேற்கொண்ட போது அவருக்கு டெங்கு காய்ச்சல் இருந்தமை தெரிய வந்தது. இந்த 2 நோய்களுக்காகவும் சிகிச்சை பெற்று வந்த நிலையிலேயே அந்த மாணவி இன்று காலை உயிரிழந்தார். අද උදේ මෙම ශිෂ්‍යාව මරණයට පත් වුණා. 26 வயதான எஸ்டி நிசன்சலா கேகாலை தெபன்கம பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார். அவர் கொழும்பு பல்கலைக்கழக சட்டப்பீடத்தில் 2வது வருடத்தில் கல்வி பயின்று வந்தார். இன்று முதல் 3 நாட்களுக்கு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் 3 பீடங்களின் கருத்தரங்குகள் மற்றும் பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளன. கலை, முகாமித்துவ மற்றும் சட்டப்பீடங்களின் கருத்தரங்குகள் மற்றும் பரீட்சைகள் பிற்போடப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் குமார ஹிரிம்புரேகம தெரிவித்தார். කොහොමනොත් මේ ඩෙන්ගු රෝගය වැළඳීමට අවශ්‍ය පරිසරය විශ්වවිද්‍යාලය තුළ එහෙම නැත්නම් නීති පීඨය තුළ තිබ්බා. விசேஷம் பீடங்கள் அமைந்துள்ள கட்டிட தொகுதிகள் உடைந்த நிலையிலேயே காணப்படுகின்றன. கூரைகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளன. மழைநீர் தேங்கி டெங்கு குடம்பிகள் உருவாகி டெங்கு நுழம்பு பிறகும் அபாயகரமான சூழல் உருவாகியுள்ளது. இந்த நிலை தொடர்பில் நாம் தொடர்ந்தும் நிர்வாகத்திற்கு அறிவித்து வந்தோம். இவற்றை திருத்துமாறும் நிர்வாகத்திற்கு கூறினோம். எனினும் அவரது கோரிக்கைகள் அந்த நாட்களில் நிறைவேற்றப்படவில்லை. அவ்வாறு இடம்பெற்றிருந்தால் இன்று இவ்வாறான நிலை ஏற்படாது. இதேவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போது பல்கலைக்கழக விரிவுரையாளர்களின் சங்க சம்மேளனமும் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டது. பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீடத்தை அண்மித்து டெங்கு நுழம்பு பெருகும் வகையில் உள்ள இடங்கள் தொடர்பில் பேசுவதற்கு நான் தயாராக வரவில்லை. பல்கலைக்கழகத்தை அண்மித்த பகுதிகளில் பாரிய அளவில் நுழம்பு பெருகியுள்ளமை இதன் மூலம் புலனாகிறது. இதேவேளை பல்கலைக்கழகத்தின் சட்டப்பீட கட்டட தொகுதிக்குள் டெங்கு குடம்பிகள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அந்த பீடத்தை தற்காலிகமாக மூடுமாறு கொழும்பு மாநகர சபை நேற்று முன்தினம் உத்தரவிட்டிருந்தது. அரச நிறுவனங்களிலோ பாடசாலைகளிலோ பல்கலைக்கழக மாணவர்களோ டெங்கு காய்ச்சலினால் பீடிக்கப்பட்டிருத்தல், அதேபோல் டெங்கு காய்ச்சல் காரணமாக உயிரிழத்தல் போன்றவற்றுக்கு அந்த நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகளை பொறுப்பு கூற வேண்டும். 147 பாடசாலைகளை பரிசோதனைக்குட்படுத்திய போது அவற்றில் 12 பாடசாலைகளின் நிலை அபாயகரமானதாக இருந்தது. அந்த பாடசாலைகளின் அதிபர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் 50 பாடசாலைகளில் டெங்கு நுழம்பு பெருகும் இடங்கள் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அவற்றுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. 82 அரச நிறுவனங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டன. 3 அரச நிறுவனங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் 37 நிறுவனங்களுக்கு அறிவித்தல் விடுக்கப்பட்டது. இதேவேளை இந்த வார இறுதிக்கு முன்னர் அனைத்து அரச மற்றும் தனியார் நிறுவனங்களில் நுழம்பு ஒழிப்பு குழு ஒன்று நியமிக்கப்பட வேண்டும் என சுகாதார அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறு செயற்படாத நிறுவனங்கள் தொடர்பில் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது.